வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல வெளிநாட்டு பயணிகள் சம்பந்தமான கேள்விகள் என்னென்ன கேட்டுக்கான்னு தான் பார்க்க போறோம். ஸோ 2023 எஸ்ஐலையும் 2022 பிசிலையும் இந்த வெளிநாட்டு பயணிகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, யாருடைய காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஸோ இதுக்கான ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு 2023 எஸ்ஐல கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2022 பிசில விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்த இந்திய பயணியார்? ஸோ இதுக்கான ஆன்சர் நிக்கோலோ கோண்டி. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐலையும் சரி பிசிலையும் சரி இந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோல 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா வெளிநாட்டு பயணிகள் சம்பந்தமான கேள்விகளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க புக்ல போயிட்டு அங்கங்க தேடி போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்தாவே போதும், உங்களுக்கு வெளிநாட்டு பயணிகள் சம்பந்தமான கேள்விகள் ஃபுல்லாமே நீங்க ரொம்ப தரவாயிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாகியான். பாகியான் சீன நாட்டு பயணி. பாகியான் யாருடைய அவைக்கு வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் ஒன் யுவன் சுவாங். யுவன் சுவாங் சீன நாட்டு பயணி. யுவன் சுவாங் யாரோட அவைக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஹர்ஷரோட அவைக்கு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் பாரசீக நாட்டு பயணி. நெக்ஸ்ட் ஒன் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ வெனிஸ்ன்ற இடத்துல இருந்து வந்திருப்பாரு. வெனிஸ் எந்த நாட்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்தாலி. மார்க்கோ போலோ யாருடைய காலத்துல வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்களோட காலத்துல வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு பாரசீக நாட்டு பயணி. அந்த அமீர் குஸ்ரு பாரசீக கவிஞர்னு சொல்லி எடுப்பாங்க, கவிஞர். தேங்க்யூ.